வெளிய எந்த அப்பாவும் அப்படி பண்ண மாட்டாங்க. நம்ம நம்ம அப்பா வந்து நமக்கு அந்த மாரி வீட்ல அந்த மாரி பண்ணுவாங்களா? அப்பலாம் நாங்க தேவதையா தெரிஞ்சோம். இப்ப நாங்க வேண்டாதோட தெருவுல பாத்ரூம்ல போட்டு லாக் பண்ணி தரன்னு இழுத்துட்டு வந்து எதுக்கு இப்படி தேவையில்லாத நாங்களும் ஒரு அது வேற சாகவா முடியும். நாங்க அப்புறம் இந்த 18,000 வெளியில போனா குடுக்குறாங்கல்ல. அதிமுக ஆட்சி இருக்கும். அதாவது நாங்க கேக்குறது என்னன்னா அவரு ஒரு கோரிக்கை அதாவது திமுக அரசு என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து எடுக்கல அவங்கள சோ இது வந்து ஜெயலலிதா அம்மா பண்ணது அப்படிங்கிறாங்க. அவங்களும் ஒரு நல்ல எல்லாருமே தகுதி தேர்வு எழுதிதான் வரணுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சோ அவங்களால பண்ண முடியல. நீங்க தான் வந்து பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு போடுறோம். சோ எங்க சொந்தக்காரங்களையும் சேர்த்து வச்சு ஓட்டு போட வச்சோம். இது சத்தியம் நிரந்தரம். நானே சொன்னது. எனக்கு வந்து அப்பா வந்தாருதான் ரெகுலரேஷன் பண்ணுவாரு அப்படின்னு நானே சொன்னேன். எங்க வீட்டுல இருக்கும் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி போட சொன்னேன். இப்ப என்ன சொல்றாங்க, எங்க வீட்டுல பையனுக்கு 2 நாளா ஃபீவர். பையன் வந்து எக்ஸாம் எழுதணும். 2 நாளைக்கு ஃபீவர், ஹை ஃபீவரா இருக்கு. நான் வந்து 6 நாள் ஆச்சு. எனக்கு எந்த சொல்யூஷன் கிடைக்காது. என் பையன் போன் பண்ணி நீ வந்தா போதுமாங்கிறான். எங்க அம்மா போன் பண்ணி உனக்கு வேலையே வேண்டாம்டா, நீ வீட்டுல போது இருக்கிறது ஒரு பிரைவேட்ல 10,000 கிடைச்சா கூட போதும், ஒரு கிளினிக் போய்க்கலாம், நீ பிள்ளைய மட்டும் பாருங்கிறாங்க. அந்த சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம். இப்ப எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நாங்க என்ன நினைக்கிறோம், நாங்க தகுதி தேர்வு எழுதிதான் வரோம், எல்லாத்துக்கும் பணி நிரந்தரம் கொடுத்துருங்க, நாங்க போயிருவோம். வேற என்ன நாங்க கேட்கல. எங்களுடைய நியாயமான கோரிக்கை ஒரு தகுதி தேர்வு எழுதி நீ இவ்வளவு கன்சல்டேட் பண்ணி அந்த 2 வருஷம் முடிச்சு 10 வருஷம் தாண்டிட்டோம். அப்படி இருந்து எங்களை ரெகுலேஷன் 10 வருஷங்களா 2019 உங்களுக்கு ஆளு தேவைன்னு தெரியுதானே. நீங்க 2015 அப்ப நாங்க வந்து 2019 20னா எனக்கு 2 தடவை கோவிட் வந்திருக்கு. இதே ஸ்டான்லி மருத்துவமனையில நான் ஒர்க் பண்ணேன். ஐசியூல தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு 2 தடவை அது கோவிட் வந்திருக்கு. ஒரு தடவை இருக்கும்போது நான் ஐசியூல தான் இருந்தேன். அந்த ரிப்போர்ட் கூட என்கிட்ட இருக்கு. அப்பெல்லாம் நாங்க தேவதையா தெரிஞ்சோம். இப்ப நாங்க வேண்டாதோட தெருவுல பாத்ரூம்ல போட்டு லாக் பண்ணி தரன்னு இழுத்துட்டு வந்து எதுக்கு இப்படி தேவையில்லாத நாங்களும் ஒரு எங்களை ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி பாருங்க, வேற யாரும் பார்க்க வேணாம், எங்களை ஒரு சிஸ்டர் மாதிரி பாருங்க. நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. 6 நாளாவது பாத்ரூமுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். தண்ணி இல்ல, 3 பாத்ரூம் 1000 பேத்துக்கு எப்படி பத்தும்? வெளியில தானே பப்ளிக் பாத்ரூம் போறவங்கள அரெஸ்ட் பண்ணணும் என்ன அவசியம்? எங்களுக்கு அந்த சுதந்திரம் கூட இல்லையா? எங்களுக்கு நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற பண்ணா போதும். யாரு வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுடைய ஒரே கோரிக்கை எல்லாரும் பணி நிரந்தரம் பண்ணணும். நன்றி. எந்த மாவட்டத்துல வரீங்க? என்னென்ன சங்கடங்கள் சார், இருக்கு? நாங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். இப்போ 6 நாளா இங்க இருக்கோம். ரொம்ப கஷ்டம். பனி இப்போ எனக்கெல்லாம் வீசிங் இருக்கு. அந்த வீசிங்லயும் நான் பனியில படுத்திருக்கேன். மாத்திரை போட்டு பஃப் யூஸ் பண்றேன், எல்லாமே பண்றேன். இப்போ வந்து குழந்தைகளை பார்க்க முடியல, ஃபேமிலியை பார்க்க முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு நம்பிக்கையான அந்த வார்த்தை வராதான்னு சொல்லி ரொம்ப ஏங்கிட்டு இருக்கோம் நாங்க. யாராவது பேசுனாங்களா அவங்க சைடுல இருந்து? ஏதாவது உங்களுக்கு ஒரு 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 நம்பிக்கை தர மாதிரி ஒரு விஷயம் கூட இல்ல, சொல்லல? நம்பிக்கை தர மாதிரி எதுவுமே 6 இல்ல. நாள் எதுவுமே சொல்லல. எதுவுமே சொல்ல. மாவட்ட தலைவர்கள் போனாங்க. அது மாதிரி இந்த 750 பேர், அதாவது யானை பசிக்கு சோள பொரியன்ற மாதிரி தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கான எந்த ஒரு முடிவுமே வரல இன்ன வரைக்கும். இந்த நம்பிக்கையான வார்த்தை வரும்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாளாக எங்களுக்கு பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க லோன் கட்ட சொல்லி. சரிங்களா, எங்களுக்கு 18,000 சம்பளம். எங்களோட அன்றாட ஒரு நாளைக்கு 500 ரூபாய் செலவாகுது. உங்களுக்கே தெரியும், குழந்தைங்களுக்கு தீனி வாங்கணும், அது செலவு, காய்கறிகள், அதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா மாத்தினா செலவாயுது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி லோன் கட்ட முடியும்? அது எஜுகேஷன் லோனு. எப்போ 2014 வாங்கின லோனு வட்டியோட சேர்த்து இப்போ 3 லட்சத்துக்கு இருக்கு. எங்களால் கட்ட முடியாது. இப்போ அதுக்கு 2 நாளாக மேனேஜர் முதற்கொண்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா ஃபோனை எடுக்கவே இல்லை. லோன் தள்ளுபடி பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு ஆசையிலையும் நாங்கள் இருந்தோம். அதுவும் தள்ளுபடி பண்ணலை. இந்த 18,000 சம்பளத்தை வாங்கி நாங்கள் வந்து லோனு கட்டுவோமா, ஃபேமிலியை ரன் பண்ணுவோமா? எல்லாமே அன்றாட தேவைகளுக்கு வேணும். ஒரு இப்போ ஃப்ரிட்ஜு எல்லாமே வேணும். அது எல்லாமே இஎம்ஐல போட்டிருக்கோம். அப்போ அதுக்கும் எங்களுக்கு வேணும். மெட்டர்னிட்டி லீவில் இருக்கிறது எங்களுக்கு சேலரி இல்லை. அப்போ மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும்போது என் வீட்டுக்கார் டிரைவர், எங்களுக்கு வந்து அப்பா அம்மா சப்போர்ட்டோ இல்லை யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்கார் என் கூட இருந்து பார்த்துக்கிற நிலமையில வந்துருச்சு. அப்போ வந்து எங்களுக்கு வந்து காசு கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், லோன் எடுத்து ப்ரைவேட் லோன் எடுத்து நாங்கள் வந்து செலவு பார்த்தோம். டெலிவரி செலவு எல்லாமே. அப்போ அதோட லோனையும் நான் கட்டணும். மாதம் 6,000 வந்து அந்த லோனையும் கட்டணும், எஜுகேஷன் லோனையும் கட்டணும், வீட்டு செலவையும் பார்க்கணும், வண்டி டிரைவர் போனாதான் உண்டு, இல்லைன்னா வீட்டில் இருந்தாங்க அந்த செலவையும் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது சேலரி எங்களுக்கு சுத்தமாக பத்தலை. சம வேலைக்கு சம ஊதியம் அதுவும் கொடுக்கணும், எங்களுக்கு ரெகுலர் பண்ணணும், இதெல்லாம் எங்களுக்கு நடக்கணும்னு நாங்கள் ரொம்ப நம்பி இருக்கோம். அப்பான்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான பாத்ரூம்ல இருந்து கதவு தட்டி வெளியே எந்த அப்பாவும் அப்படி பண்ண மாட்டாங்க. நம்ம அப்பா வந்து நமக்கு அந்த மாதிரி வீட்டில் அந்த மாதிரி பண்ணுவாங்களா சொல்லுங்க? நான் வீட்டில் இருக்கும்போது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்க இல்லை அப்படி. ஏன் அந்த அளவுக்கு அராஜகமாக இறங்குனாங்கன்னு தெரியல. இப்போ நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. நாங்கள் வந்து எதிர்பார்க்காம இங்கே எதுவுமே கிடைக்கல.
இங்க எல்லாமே லைன்ல நிக்கிறோம். கை கழுவுறதுல இருந்து, பாத்ரூம் போனதுல இருந்து 3 மணில இருந்து லைன்ல நின்னு தான் போறோம். அதுக்காக வந்து நாங்க வெளியில காசு குடுத்து தான் நாங்க போறோம். அதுக்காக போனவங்களும் இந்த அளவுக்கு பண்ணுவாங்க நாங்க எதிர்பார்க்கவே கிடையாது. அதே மாரி வந்து நாங்க வந்து ஒரு நாள் போராட்டத்துக்கு தான் வந்தோம். அது காத்திருப்பு போராட்டமா மாறிருச்சு. காசு கொண்டுட்டு வரல, ட்ரெஸ் அந்த அளவுக்கு எடுத்துட்டு வரல. வீட்ல இருந்து நாங்க போட்டு விட சொல்றோம். கடை வாங்கி போட்டு விட சொல்றோம். போட்டு விட சொல்லி நாங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி நாங்க இங்க இருந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். வேற வழி இல்ல. நாங்க எங்க போவோம்? இப்ப அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு பசிக்குது. வெளியில போய் வாங்க முடியல. வந்து உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். சாப்பாடுலாம் எப்படி அப்புறம்? எங்களுக்கு வந்து சங்க தலைவர்கள் அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. இருந்தாலும் அவங்க குடுக்குறாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து பசியோட உட்கார்ந்திருக்க முடியாது இல்லையா? இப்ப போய் வெளியில வாங்கணும்னாலும் வந்து நிக்கிறாங்க. வெளில போனா புடிச்சுக்குவாங்க. அந்த மாரி இப்ப எல்லாமே பசியோடயும் இருக்குறாங்க. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருமே சொல்றது வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து தரத்தரம் வெளியே எடுத்து வந்துட்டாங்க. ஏன் அப்படி ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு நினைக்கிறேன்? எப்ப நடந்துச்சு அந்த விஷயம்? இது வந்து ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கு எங்களுக்கு எதுவுமே. ஆமா, முதல் நாள்லேருந்தே அப்படிதான் இருக்கு. நாங்க எங்களோட சொந்த காசு செலவு போட்டு ஏற்கனவே நாங்க வாங்குறது, நாங்க சம்பளத்துக்காக தான் போராடுறோம். எங்களோட வாழ்வாதார கோரிக்கை தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனா இந்த நிலைமையிலயும் நாங்க வந்து இப்ப பணிக்கு போல 6 நாளா, அதுக்கு எங்களுக்கு சம்பளம் வருமான்றது எங்களுக்கு தெரியாது. இந்த சுச்சுவேஷன்ல நாங்க எங்களால முயன்ற எல்லா உதவிகளும் எங்களுக்கே பண்ணிக்கிட்டு நாங்க வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து, மொபைல் ரெஸ்ட் ரூம்ல இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டு நாங்க இந்த நர்ஸ் வேலைக்கு வந்தோம்னு எங்களுக்கு தெரியல. 10 வருஷமா இதே பொசிஷன்ல தான் அங்க இருக்கோம். அத கேட்டா வந்து கடந்த கால ஆட்சியில பண்ண தப்பு அப்படின்றாங்க. ஏன் அத சரி பண்ற அதிகாரம் இப்ப இல்லைங்களா அவருக்கு? அதுதான் எங்களோட கோரிக்கை. நீங்க எத்தன விஷயத்த மாத்துறீங்க? எல்லாத்தையும் நீங்க அப்படியே வந்து ஃபாலோ பண்றீங்களா? கடந்த ஆட்சியில மினி கிளினிக்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அத நீங்க அத வந்து தூக்குனீங்க. அவங்கள வந்து வேலைய விட்டு எடுத்தீங்க. அத இல்லாம பண்ணீங்க. அப்ப அப்படின்னும்போது உங்களுக்கு எல்லாமே மாத்த முடியும் அப்படின்னும்போது, எங்களோட நிலைமைய மட்டும் மாத்துறதுக்கு உங்களால ஏன் முடியல? அதுதான் எங்களோட கோரிக்கை. அத விட்டுட்டு பெண்கள் நாங்க எல்லாரும் ஒரு 6 நாளா இந்த மரத்தடியிலும், கொசுக்கடியிலும், குளிர்லயும் நாங்க எப்படி இருப்போம்? உங்க வீட்டு பெண்கள் வந்து இந்த மாரி இருப்பாங்களான்னு நெனச்சு பார்த்தீங்களா ஒரு நாளாவது? எங்களுக்கு என்ன தலையெழுத்து இங்க இங்க வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு பெண்கள் வந்து இயற்கை உபாதைக்கு வந்து ஆளாகுறாங்க. எல்லாருமே தெரியும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள். இது வந்து எங்க பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு மக்களோட பிரச்சனை, ஒரு சமூக பிரச்சனை. இத பொதுமக்கள் வந்து பார்க்கணும். அவங்க வந்து எங்க நிலைமைய புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க, கை நெறைய சம்பளம் வாங்குறாங்க, நம்மள எப்படி பேசுறாங்க அப்படின்னு அவங்க நெனைப்பாங்க. ஆனா எங்க நிலைமை அப்படி கிடையாது. இவ்ளோ பேர் பார்க்குறீங்களே நீங்க. 5000, 8000 பேருக்கு மேல வந்து இருக்கோம். இந்த நிலைமையில தான் இருக்கோம் நாங்க. அதனால வந்து பொதுமக்கள் வந்து எல்லாரும் இத வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, இத சக்சஸா வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. நாங்க வந்து அத தான் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் இப்போ. ஒரு ஒரு நாளும் வந்து நம்மளுக்கு விடியல் வராதா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு வெளியில நாங்க போய் பாத்ரூம் அங்க போய் யூஸ் பண்ணவங்கள வந்து வலுக்கட்டாயமா வந்து இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க. இது என்ன நியாயம் இது வந்துட்டு? கேட்டா அப்பா அப்பா ஆச்சு அப்பா அப்பா ஆட்சி. அததான் நான் சொல்றேன். அவர் வந்து என்னது சொன்னாரு இல்லைங்களா அவரு? நாங்க வந்து கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக தான் மிதப்போம்ன்று. எங்கள எங்க தூக்கி போய் விட்டாலும் நாங்க மறுபடியும் அங்க முளைச்சு எழுந்து ஒரு பெரிய ஆலமரமா அங்க நாங்க நிப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதுதான் அவரு சொல்லும்போது அடுத்த அந்த ஆட்சியில பண்ண தப்ப திருப்பி திருப்பி வந்து அவரு ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டே இருக்காரு. அவரு செய்யாததுக்கு வந்து இது வந்து அவர் வந்து செஞ்சதே இதுக்கு முன்னாடி நாங்க 3000 பேர் அப்பா இருந்திருந்தா எங்களை இந்த அளவுக்கு தாது கலங்க விட்டுருக்க மாட்டாருங்க சார். எங்களுடைய கோரிக்கை என்னன்றதை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நிறைவேற்றி தான் அனுப்பி விட்டுருப்பாரு. இவ்வளவு நாள் 6 நாளா எங்களை வந்து நடு ரோட்ல உட்கார வச்சிருக்க மாட்டாருங்க சார். அவரை நம்பி தான் நாங்க வந்து ஓட்டு போட்டோம். அவரே சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களால் கிடைத்த வெற்றி. நான் ஆட்சிக்கு வந்தால் திரும்பி பார்ப்பவனாக இருக்க மாட்டேன், உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்று அவர் சொல்லி உள்ளார். ஆனா அவர் சொன்ன வார்த்தையை மீறி, அவர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கான, அதாவது பெண்கள் வந்து ஒரு பெண்களுக்கான திராவிட மாடல் ஆட்சியா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா பெண்களுக்கு அத்தியாவசிய தேவையே அவர் வந்து பூர்த்தி செய்ய கொஞ்சம் கூட ஒரு மனசு இல்லாம எங்க வந்து நடத்திட்டு இருக்காரு. நாங்க என்ன கேட்குறோம்? நாங்களாம் வந்து ஒரு கொத்தடிமையில எங்களை வச்சிருக்காரு. வெறும் 18,000 சம்பளத்துல இருக்கிறோம். எங்க குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்குற செலவுக்கு ஆகாது இந்த 18,000 சம்பளம். எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்க ஆரம்பிச்சோம். இந்த ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்துல எங்க மாநில தலைவர்களை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு முடிவு சொல்லியிருந்தா நாங்க அழகா எங்க டியூட்டியை நாங்க பார்த்திருப்போம். எங்க ஃபேமிலியில நாங்க செட்டில் பண்ணியிருப்போம். ஆனால் அவர் வந்து அந்த வேலையை செய்யாம ஒரு புரட்சியை அதிகப்படுத்தினதே அவர்தான். ஒரு அமைதி போரா பண்ணிட்டு இருந்தோம். ஒரு காத்திருப்பு போராட்டத்தை பண்ணிட்டு இருந்தோம். அமைதியா தான் நாங்க போயிட்டு இருந்தோம். ஆனா இவர் எங்களுடைய போராட்டத்தை அவமதிக்கும் செயலா தான் செஞ்சுட்டு இருக்காருங்க சார். அதனால பொதுமக்கள் வந்து நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்.
அடுத்த ஆட்சியில நீங்க நிலைச்சு உட்கார்ந்துருக்கணும்னா எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா எங்களுடைய கோரிக்கைகளை அவர் கட்டாயம் நிறைவேற்றி தரணும். சார் நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். எங்களோட ஒரு 68 பேர் வந்திருக்கோம். ஸோ 68 பேருமே நாங்கள் 2015 எக்ஸாம் தகுதி தேர்வுன்னு ஒன்று எழுதிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். தகுதி தேர்வுனா இப்போ டிஎன்பிசி அந்த மாதிரி விஓ அந்த மாதிரி நாங்கள் ஒரு தகுதி தேர்வு எழுதியிருக்கோம். இப்போ நான் வந்து அப்பங்கே ஒர்க் பண்ணும்போது கேஎம்சிஹெச்சில் ஒர்க் பண்ணேன். கேஎம்சியில் வச்சு ஒர்க் பண்ணும்போது அப்பங்கே என் சம்பளம் வந்து 19,000. ஸோ எனக்கு வந்து அப்பங்கே ஆர்டர் கொடுக்கும்போது கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு கோர்வைக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். ஸோ கவர்மெண்ட் ஜாப்க்கு நமக்கு நிரந்தரமான ஒரு சேஃப்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த ஜாப்பை விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ என் கூட அதே ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு கால் பண்ணுறாங்க, நான் போராட்டத்தில் இருக்கேன்னு எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்னுடைய சேலரி 48,000ங்கிறாங்க. ஸோ எங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னா இங்கே பாதிக்கப்படுது. 18,000 சம்பளத்துக்கு 2015 இப்போ வரும் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய ஒரே கோரிக்கை எல்லாத்துக்கும் பணி நிரந்தரம் பண்ணுறோம். இப்போ எங்கள் எம்ஆர்பிங்கிறது மெடிக்கல் ரெக்கமெண்ட் போர்டு. அந்த மெடிக்கல் ரெக்கமெண்ட் போர்டு தகுதியானவங்களால தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்கும் போது எல்லாத்துக்குமே ரெகுலரேஷன் ஒரு ஆர்டர் போட்டு தான் கொடுக்குறாங்க. பட் நாங்கள் 90% பெண்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு மட்டும் 2 வருஷம் கன்சால்டேட் பேன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கடம் படிப்படியாக நிரந்தரம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதுக்கும் நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் வரோம். ஏன்னா நாங்கள் சேவை மனப்பான்மை கொண்டவர்கள், அதனால சேவை செய்யணுங்கிற ஒரு மென்டாலிட்டி. அதனால வந்து நர்சிங் வந்து ரொம்ப பிடிச்சி தான் வந்தேன். எனக்கு வந்து மற்றவங்கள ஹெல்ப் பண்ணணும், சேவை பண்ணணும். இப்போ கூட இன்னைக்கு கூட நேற்று கூட ஒரு பேஷண்ட் எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, அம்மா பல் டாக்டர் வந்துட்டாங்க, ஏன்னா எங்களுடைய சேவை அவங்களுக்கு தேவை. இல்லைப்பா வரலங்கப்பா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் கேர் கொடுக்குறோம். அந்த வேலையை விரும்பி வந்தோம். இப்போ இந்த வேலைக்கு ஏண்டா வந்தோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய எங்கள்கிட்ட எழும்புது. ஆனா நீங்க குறிப்பா வந்து திமுக இந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவு இல்லையா? அவ்வளோ எல்லாம் பெண்கள் அவ்வளோ பேர் இருக்கீங்க, அது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு, ஏன் இப்படி பண்றாங்க? ரொம்ப அராஜகமாக இருக்குதுங்க. இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல. நாங்கள் கேட்குறது ஒன்று பணி நிரந்தரம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல விதமான போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு தான் இப்போ வந்து இந்த போராட்டத்தில் இறங்கிக்கிறோம். எங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுவும் பண்ணித்தர மாட்டீங்கன்னு. அதனால எங்களோட தேவைகள் என்னங்கிறது நாங்கள் வரும்போதே எல்லாமே நாங்கள் நேர்த்தியாக தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்படிங்கும்போது வெளியில் பப்ளிக் டாய்லெட்டில் போய் போகிற பிள்ளைகளை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப மோசமாக இருக்குது. அது என்னமோ அவங்க தீவிரவாதம் பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதாவது வன்முறைகள் ஏதாவது அவங்க பண்ணாங்களா? ஒன்றுமே இல்லை. அவங்க பேசிக் நீடு நம்ம போய் வெளியில் போன பிள்ளைகளை வந்து பண்ணுறது இது எந்த வகையிலையும் அக்செப்ட் பண்ணவே முடியாது. இது வந்து அவங்க ரொம்ப பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க, அப்படி பண்ணிக்கவே கூடாது. பெரிய தப்பு. அவங்களோட வரலாறுலேயே இது வந்து பெரிய ஒரு கரும்புள்ளியாக தான் நான் பார்க்குறேங்க. கண்டிப்பா நான் அப்பாங்கிறாரு, அப்புறம் என்ன தாயுள்ளம் கொண்டவர் அப்படிங்கிறாரு. அந்த தாய்மையோட எண்ணமே என்னன்னு தெரியாதோ அது எப்படி அதை சொல்லலாம் அந்த வார்த்தையை? நாங்கள் அந்த லெவலுக்கு நாங்கள் யோசிக்கல. அவங்க யோசிக்க வச்சுட்டாங்க எங்களை. இப்போ என்னதான் சொல்றாங்க கடைசி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வாங்களா மாட்டாங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு? அவங்க சைட்ல இருந்து எங்களோட செவி சாய்க்கவே இல்லைங்க. அவர் முதல்ல அவரு நாங்க என்ன கேட்கறோன்னு அவருக்கு புரியவே இல்லை. யார் வந்து பேசுறாங்க? எங்களோட சங்க தலைவர்கள் தான் பேசுறாங்க. போனா பேச விடுறது இல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிறது நாங்க பேச போறவங்கள பேச விடுறது இல்ல. எங்க தலைவர்கள் இங்க எங்களுக்காக தலைவர்கள் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க தான் எல்லாம் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்கள கூப்பிட்டு பேசுறது தான் நியாயமான முறை. அவங்கள பேச விடுறது இல்லை. அவங்க பேசுறது அவங்க காது கொடுத்து கூட கேட்கறது இல்லை. அவங்களோட அரசியல்ல இருக்காங்க இல்லைங்களா, பின்புலத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்க பேசுறது அதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல போறது. நான் அதுக்குள்ளெல்லாம் போகலைங்க. எங்களுக்கு நாங்கள் அவங்களையும் நம்பி இல்லை. எங்களுக்கு எங்க தலைவர் என்ன சொல்றாங்களோ அதன்படி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 750 பேருக்கு வந்து சீட்டு கன்ஃபார்ம் பண்ண போறதா இருக்காங்க. அந்த 750 பேர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நர்சஸ் தான் எங்களோட உடன்பிறப்புகள் தான். ஆனால் அது வந்து பத்தாது எங்களுக்கு. அது வந்து அதான் சொன்னாங்களே இப்போ ஒரு சிஸ்டர், யானை பசிக்க சோளப்புரிங்கிற மாதிரி. இதையெல்லாம் அக்செப்ட் பண்ணி நாங்கள் வரல. அதுக்காக இந்த 6 நாளாக நாங்கள் உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு அது தேவையே இல்லைங்க. சொன்ன மாதிரி பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்தை போடுங்க. இல்லையா எங்களை எல்லாத்தையும் கண்டிப்பாக பெர்மனெண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ணுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. இது குழந்தை ரொம்ப சின்ன குழந்தைகளெல்லாம் வீட்டில் விட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த சிஸ்டர் அழுகுறாங்க. அவங்க வீட்டில் அவங்க குழந்தைக்கு ஃபீவருங்கிறாங்க. எல்லாத்துக்குமே இப்போ ஒரு வீட்டில் மாமியார் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. என்னதான் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாலும் நமக்குன்னு சொல்லி பர்சனல் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலே இருந்தாலும் அங்கேயும் 10-12 மணி நேரம் வேலை செய்கிறோம். அந்த மாதிரி நாங்கள் மெனாலிட்டி நினச்சிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். நம்ம அங்கே இருந்தாலும் அதே தானே பண்ணுறோம். இங்கே உட்காரலாமே, நமக்காக உட்காரலாமேன்னு சொல்லி நாங்கள் உட்காந்துருக்கோம். டெர்மினேஷன் வரைக்கும் போறீங்க. டெர்மினேஷன் போயிட்டா உங்களுக்கு இந்த இதுக்கான இது இல்லையே, டெர்மினேட் பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? அதுக்கு அந்த விஷயம் அது வேற சாகவா முடியும். நாங்கள் அப்புறம் இந்த 18,000 வெளியில போனாலும் கொடுக்குறாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாத இடத்துல சொல்றேன். நான் அது என் ஆசை கிடையாது. நான் வந்து கவர்மெண்ட் வேலை ஆசைப்பட்டு வந்தது சரிங்களா. நல்ல சம்பளத்துல இருந்துட்டு
நம்ம சேவை மனப்பான்மையில வந்தோம். ஏன்னா இந்த என்ன சொல்றது, நம்ம வெளியில ஒர்க் பண்றது எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் வேலை தான் வரும். ஒரு வேலை செய்யும்போது அந்த வயசான பாட்டி தலை நம்ம பிடிச்சிட்டு நல்லா இருமா அந்த வார்த்தை போதுங்கிற ஒரு இதில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்காக எங்களை அப்படியே விட்டீங்கன்னா நாங்கள் தெருவிலே நிற்க அப்படிதான் நின்றுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. அப்படி கூட வந்து உட்கார வச்சுட்டாங்க எங்களை. அது வந்து ரொம்ப கோபத்தை கொண்டு போய் விடுது எங்களை. இது வந்து நீங்க இப்படியே விட்டீங்கன்னா எங்களோட அடுத்த கட்ட லெவல் வந்து வேற மாதிரி இருக்கும். அதையும் அவர் பார்க்க தயாரா இருக்க சொல்லிடுங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து அவர் பேசணும், ஒண்ணு கூப்பிட்டு பேசுங்க, இல்ல நீங்க வந்து பேசுங்க, ஏதோ ஒண்ணு நடக்கணும். அவர்னால முடியலன்னா முதலமைச்சர் கண்டிப்பா இன்வால்வ் ஆகணும். இப்ப முதலமைச்சர் கிட்ட எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போயிருக்குன்னு தெரியல. அவர் வந்து எல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துட்டோம், செவிலியர்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு அவர் உட்காந்துருக்கலாம். அவருக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போயிருக்கலாம். ஆனா இன்னும் போகல, இங்க போராடிட்டு இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனை முதலமைச்சருக்கு சொல்லி அவர் வந்து பேசுற மாதிரி இருக்கணும். கண்டிப்பா முதலமைச்சர் இதெல்லாம் தலையிட்டே ஆகணுங்க. இன்னொரு விஷயம், கலைஞர் இருந்திருந்தானே இந்த அளவுக்கு போயிருக்காதுங்க. ஏன்னா எனக்கு ஏஜ் இப்போ ஒரு நியர் 50 கிட்ட இருக்கிறேன். ஏன்னா அதையும் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ இருக்க சின்ன பிள்ளையோட நான் அதையும் கொஞ்சம் பார்த்துருக்கேன். எனக்கு பெரிய அரசியல் ஞானம் இல்லாட்டாலுமே ஓரளவுக்கு இருக்கும். அப்படிங்கும்போது அவர் இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டாரு. அவர் போராட்டத்தை இவ்வளோ பெருசா வழுக்க விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்த்துருக்க மாட்டார். ஏதோ ஒரு தீர்ப்பை கொடுத்துருப்பாரு. அதே வகையில் அமையா இருந்தாலும் நடந்திருக்கும். இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க அரசியல் இருக்கிறவங்க இருந்தவங்க எல்லாரும். இவங்க ஏன் இப்படி விட்டாங்கன்னு தெரியல. இதோட பலனை அவங்க தான் அனுபவிக்கணும். ஏன்னா எல்லாருமே பெண்கள் எடுத்த போராட்டம் எங்கேயுமே தோற்ற சரித்திரம் கிடையாது. அதெல்லாம் வந்து கடவுளுக்கே ஒரு உரித்தான செயல். அப்படிங்கும்போது நாங்கள் கடவுளை நம்புறோம். இதுக்கு மேலே இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. கடவுள் விட்ட வழின்னு போகிறோம். நடக்கிறது நடக்கட்டுங்க. நாங்கள் விடுற இது இல்லை. தேங்க்யூ. யாராவது பேசுங்க.